உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 6 இமேஜ் மட்டும் இருந்தால் போதும். அந்த 6 இமேஜோடைய குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ரிமினி ஆப்பில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அந்த 6 இமேஜோடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? இமேஜுடைய சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரிசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்டாங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். இப்போ உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ண வேண்டியதான். மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணேனோ சேம் மெத்தடில் நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஒரு 6 இமேஜோட சைஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஜஸ்ட் இமேஜ் மட்டும் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. நான் ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தகுந்த மாதிரி இமேஜ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் உங்களோட இமேஜை மட்டும் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு மேலே 9:16 இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டர் வந்து சேவ் இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் போல் உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தட் தான். இப்போ அடுத்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4ன்னு சொல்லி ஒரு 4 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். மீது உங்கள்கிட்ட ஒரு 4 இமேஜ் இருக்கும். மொத்தம் 6 இமேஜோட சைஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ண சொன்னேன். ஃபஸ்ட்டு 2 இமேஜை நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு 2 இமேஜில் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. மீது உங்கள்கிட்ட 4 இமேஜ் இருக்கும். நான் ஒரு 4 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 4 குரூப்பில் தான் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். உங்களுடைய அந்த 4 இமேஜையும் அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? இப்போ நான் கொடுத்துருக்க குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் இருக்கா, இந்த 5 இமேஜ்லையும் ஒரே இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மீதி இருக்கிற எல்லா இமேஜ்லையும் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? சேம் மெத்தட் தான். நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜில் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மீதி இருக்கிற எல்லா இமேஜில் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அடுத்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு சேம் மெத்தடில் உள்ளே வந்துட்டு அதே இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 5 இமேஜையும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க.
இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து குரூப் ஒன்ல வந்து இமேஜ் வந்து சூப்பராகவே சேஞ்ச் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் குரூப் செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் இருக்கா, சேம் மெத்தட் தான். உங்களுடைய அடுத்த இமேஜ் எடுத்துக்கோங்க. உங்களுடைய அடுத்த இமேஜில் இந்த இடத்துல என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதே இமேஜ் மீதி இருக்கிற எல்லா இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடு உங்களோட குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க, எடிட் குரூப் போய்க்கோங்க. நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ ஓகே, எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிற நான் வந்து சொல்லிட்டேன். நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1ன்னு சொல்லி ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். இந்த எஃபெக்ட் நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா, நான் கொடுத்துருக்க அந்த ரெண்டு இமேஜ் இருக்கா, ஆடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு 2 இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த 2 இமேஜில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போயிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து அடையிடும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். வீடியோவை நம்ம கம்ப்ளீட் எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.